Welcome to my channel Happinest. நான் இன்னைக்கு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கப் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் எடுத்து ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்ச மாவு கூட நம்ம வடைக்கு போடுற மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. அப்படியே ஆவியில் வேக வைக்காமல் கூட போட்டுக்கலாம். ஆனால் அது உடஞ்சி போயிடுமோ அப்படின்ட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சுட்டேன். இந்த வேக வச்ச உருண்டையை குழம்புல போடுறதுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடியாட்ட வெந்து வந்ததும் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். லைட்டான புளிப்புக்கு வேண்டி ஒரு சின்னதாக புளி கரைச்சல் ஊற்றிருக்கிறேன். கொதி வர ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது பருப்பு உருண்டை குழம்பு அப்படிங்கிறதுனால கேஸ்ட்ரிக் ஆகும். அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற உருண்டையை எடுத்து உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு மூடி சிம்மில் வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடையோ இட்லி, தோசை எது கூட வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.